டாப் 3 பவர்ஃபுல் ஆஸ்ட்ராஸ் அப்படின்னு சொல்லி கடைசியா நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த ஒரு வீடியோல ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருந்தது. அந்த கமெண்ட் என்னன்னா, ப்ரோ அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 வந்து அதுல யார் ப்ரோ ஹீரோயினா இருப்பாங்கன்னு இந்த ஒரு கமெண்ட் வந்தது. இந்த கமெண்ட்டுக்கான ஆன்சரை இந்த வீடியோல சொல்ல போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறது முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் புதுசா பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ள போறது முன்னாடி இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 வருமானதே ஒரு டவுட் தான். இதுல ஹீரோயினி வேற நீங்க கேக்குறீங்கன்றதுனால தான் நான் சொல்றேன். ஸோ ஹீரோயினி யாரா இருப்பாங்கன்றது எல்லாமே ஒரு கேஸ் தான். அதனால யாரும் எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. ஒருவேளை அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 வந்து அதுல யார் ஹீரோயினி அப்படின்னா, அமேசிங் ஸ்பைடர்மேன் 1ல ஃபிளாஷ் வாலிபால் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த கிரவுண்ட்ல இருக்கிற ஒரு சில பொண்ணுங்க எல்லாம் உட்காந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பெயிண்ட் டப்பாலியா ஃபிளாஷ் வாலிபால் தூக்கி அடிச்சிருப்பாரு. அப்போ ஒரு பொண்ணு கண்ணாடி போட்டுட்டு ஏந்து நின்று சண்டை போட்டுட்டு இருப்பா. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பொண்ணு தான் ஹீரோயினா இருக்கணும். ஏன்னா அமேசிங் ஸ்பைடர்மேன் 1-2ல நம்ம பீட்டர் பார்க்கர் பாத்தீங்கன்னா குவென், ஆண்ட் மே அப்புறம் இந்த ஒரு பொண்ணு இவங்க 3 பேர் கிட்ட மட்டும் தான் அதிகமா பேசுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதிகமா இல்ல, அந்த ஒரு சீன்ல மட்டும் இவரு அந்த பொண்ணு கிட்ட மட்டும் பேசுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த 3 பொண்ணுங்க கிட்ட பேசுற மாதிரி வெளியே யாருக்கிட்டையும் அவர் பேசியிருக்கவே மாட்டார். இதே மாதிரி தான் ஹோம் கமிங் ஸ்பைடர்மேன்லயும் ஸ்டார்டிங்ல ஒரு ஹீரோயினை காட்டிட்டு அதுக்கப்புறமா என்ஜே கூட்டு வந்து நம்மளோட பீட்டர் பார்க்கர் கிட்ட சொல்லி விட்டுருப்பாங்க. அதே மாதிரி நடந்தா இந்த ஒரு பொண்ணு தான் ஹீரோயினா இருக்கும்னு நான் சொல்றேன். ஸோ உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. பாய்.